வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம். நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் கெண்டல் ஜென்னர் ஜே ஷெட்டிக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூ. இதுல கெண்டல் எப்படி தன்னைத்தானே புரிஞ்சுக்கிட்டாங்க, மனநல சவால்களை எப்படி கையாண்டாங்க, அப்புறம் வாழ்க்கையில அந்த சமநிலையை எப்படி கொண்டு வந்தாங்கன்னு அத பத்தி எல்லாம் பார்க்க போறோம். அவங்களோட அந்த பர்சனல் வளர்ச்சி, பப்ளிக் பார்வைக்கு முன்னாடி எப்படி நிக்கிறாங்க, சந்தோஷத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறது, இதெல்லாம் தான் நம்மளோட ஃபோக்கஸ். ஆமா. இதிலிருந்து உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த பிரஷர், அப்புறம் செல்ஃப் கேர், அதாவது சுய கவனிப்பு. வெளியில எவ்ளோ குழப்பம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள எப்படி அமைதியா இருக்கிறது, அதுக்கான சில யோசனைகள் நிச்சயமா இதுல இருக்கு. கெண்டலோட அந்த பப்ளிக் இமேஜுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உண்மையான பக்கத்தை இந்த ஆதாரம் காட்டுதுன்னு சொல்லலாம். சரி, அப்போ விஷயத்துக்கு வருவோம். கெண்டல் சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரு 23, 24 வயசு இருக்கும்போது பயங்கர பிஸியா வேலை செஞ்சு அந்த வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. பெரிய வெற்றி பாதையில போயிட்டு இருந்தாலும் கூட தனக்காக சில ம், எல்லைகளை வகுக்கணும்னு உணர்ந்திருக்காங்க. சந்தோஷமா இருக்கணும்னா சில விஷயங்களுக்கு முடியாதுன்னு சொல்ல கத்துக்கிட்டாங்க. இது ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த வயசுல அதை உணர்றது. அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த தொடர்ச்சியான வேலையிலிருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்தது, அவங்களுக்கு புடிச்ச குதிரைகளோட நேர செலவு பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு திரும்ப போனது, அது ரொம்ப உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா. இதுல ஒரு பெரிய பாடம் இருக்கு பாருங்க. நாமளும் சில சமயம் வெற்றி பின்னாடி ஓடும்போது இதை கவனிக்காம விட்டுடுறோம். அதாவது வெளியிலிருந்து வர்ற அழுத்தத்தை விட நம்ம மனநலத்துக்கு முன்னுரிமை கொடுக்க எவ்வளவு தைரியம் வேணும்னு இது காட்டுது. கரெக்ட். உண்மையான வெற்றிங்கிறது வெறும் அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டும் இல்ல, நம்ம நல்வாழ்வும் சேர்ந்ததுதானே. சில சமயம் நமக்காக நிக்கிறது, அது எல்லாத்தையும் கெடுத்துடாதுன்னு நம்பணும். தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது லாங் ரன்ல நிச்சயம் உதவும். சரி, ஒரு பக்கம் இப்படி தனக்குன்னு எல்லைகள் வச்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னொரு பெரிய சவால் இருக்குல்ல, தன்னை பத்தி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த பொது பார்வை, அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க? ஏன்னா அவங்களவுக்கு வெளிச்சத்துல இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டமாச்சே. ஆமா, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த தவறான பிம்பங்கள், பொது கருத்து, இது எல்லாம் சமாளிக்கிறத பத்தி அவங்க பேசுறாங்க. அவங்க உயர்ந்த தேவதை அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க, ஹையர் காடஸ் மாதிரி. ஒருவேளை அது ஒரு பாசிட்டிவான சுயபிம்பமா இருக்கலாம், தன்னைத்தானே ஊக்கப்படுத்திக்க. அப்புறம் கண்ணாடியில உங்களோட சின்ன வயசு போட்டோவை ஒட்டி வச்சு சுய கருணையோட பேசிக்கிற மாதிரி, அந்த மாதிரி பயிற்சிகள் செய்யறதா சொல்றாங்க, அஃபர்மேஷன்ஸ் மாதிரி. ஓ, அந்த கண்ணாடி பயிற்சி, அஃபர்மேஷன்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நிச்சயமா. இது அந்த சார்ல்ஸ் ஹார்டன் கூலியோட ஒரு மேற்கோளை ஞாபகப்படுத்துது. நான் நினைக்கிறேன்னா இல்ல, நீங்க நினைக்கிற நான் இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் பாருங்க, அதுதான் நான் அப்படின்னு. அதாவது மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம கற்பனை பண்றது தான் நம்ம சுயமதிப்பை பாதிக்குது. ம், ம். ஆமா, கெண்டல் மாதிரி ஆளுங்களுக்கு இந்த பிரஷர் ரொம்ப அதிகம். அதனால அவங்க வெளி அங்கீகாரத்தை தேடுறத குறைக்கிறேன்னு சொல்றது அது ஒரு சர்வைவல் மெக்கானிசம் கூட. இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்களும் சோஷியல் மீடியா, மத்தவங்க கருத்துக்களை கொஞ்சம் ஹெல்தியா பார்க்கலாம். சுய அறிவு, உங்களை உண்மையா தெரிஞ்சவங்களோட கருத்து, அதுதான் முக்கியம். சரி, இப்ப அவங்க வாழ்க்கையில இவ்ளோ புகழ், பணம், கவர்ச்சி எல்லாம் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள்ல தான் சந்தோஷம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? குதிரைகள் கூட இருக்கிறது, தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஜேர்னலிங் பண்றது. ஆமா, ஜேர்னலிங். அப்புறம் அந்த கோல்டு பிளஞ்ச், குளிர் நீர்ல குளிக்கிறது. ஆமா, அதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? அவங்க தனியா குதிரை சவாரி செஞ்சு குளிர் குளியல் போட்டு ஜேர்னலிங் பண்ண ஒரு நாளை அவங்களோட பெஸ்ட் டே அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன காட்டுதுன்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சிம்பிளான பழக்கங்கள், தனிமை, இதெல்லாம் மன அமைதிக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டூல்ஸ். உண்மைதான். அந்த வெளியுலக குழப்பங்களுக்கு நடுவுல ஒரு உள் ஸ்திரத்தன்மை கொடுக்கும் இல்லையா? அதேதான். அப்புறம் அவங்களோட நோக்கம் எப்படி மாறுச்சுன்னு சொல்றாங்க பாருங்க. ஆமா, ஆரம்பத்துல தன்னை மேம்படுத்திக்கணும்னு இருந்தது. இப்போ மத்தவங்களோட கனெக்ட் பண்ணணும், பாசிட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு மாறி இருக்கிறதா சொல்றாங்க. கரெக்ட். இதுவும் ஒரு முக்கியமான வளர்ச்சி நிலை. நம்ம நோக்கம் வெறும் ப்ரொஃபஷனல் கோல்ஸ் தாண்டி பர்சனல் நிறைவு மத்தவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுன்னு அப்படி காலப்போக்கில் மாறலாம். கெண்டலோட அந்த அன்பை பரப்பணுங்கிற எண்ணம் அதைத்தான் காட்டுது. இது நமக்கும் ஒரு சிந்தனை. நம்ம வாழ்க்கையோட நோக்கம் எப்படி உருவாகுது, மாறுதுன்னு யோசிக்கலாம். அப்போ இந்த உரையாடல்ல இருந்து நம்ம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தா, நமக்காக எல்லைகள் வகுக்கிறது எவ்வளவு முக்கியம், மத்தவங்க பார்வையை விட நம்ம சுய கருத்தை சரியா வச்சுக்கிறது, அப்புறம் சாதாரண விஷயங்கள்ல கிடைக்கிற அமைதி, சந்தோஷம், நம்ம நோக்கம் காலப்போக்கில் எப்படி மாறலாம்ங்கிறது, இதெல்லாம் தான். ஆமா. இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி. கெண்டல் சொன்னாங்க இல்லையா, அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் கொண்டு வரலைன்னா
தன்னையே இழந்துடுவோன்னு பயந்ததுனால தான் அந்த தைரியம் வந்துச்சுன்னு. இப்போ உங்ககிட்ட கேட்குறோம், உங்க வாழ்க்கையில நீங்களா இல்லாம போயிடுவீங்களோன்னு பயப்படுற அளவுக்கு உங்கள தள்ளுற விஷயம் எது? உங்க வாழ்க்கையில நீங்களா இல்லாம போயிடுவீங்களோன்னு பயப்படுற அளவுக்கு உங்கள தள்ளுற விஷயம் எது? யோசிச்சு பாருங்க. உங்க சொந்த எல்லைகள பத்தியும், உங்க உள்மனசு என்ன சொல்லுதுங்கிறத பத்தியும் சிந்திக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு.